என் இயேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. அப்படியே சொல்லுங்க பாப்போம். என் இயேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க அப்படியே நல்லா சத்தம் ஏற்றி. நன்றியோடு உம்மை துதிக்கி இயேசுவே, நாள்தோறும் நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நீர் நடத்தின பாதைகள் அதிசயமே. ஓ, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நீர் நடத்தின பாதைகள் அதிசயமே. காயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கியதை என்னில் உணர செய்தீர். நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வாரையும் சுமந்து வந்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க? தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வாரையும் சுமந்து நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்க. எல்லாரும் சொல்லுமா சத்தமாய்? ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நாள்தோறும் உம்மை துதிக்கி. glory glory. நீர் செய்த நன்மைகள், நீங்க நடத்தின பாதைகள், நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லுவாங்க. நல்ல சத்தம் உயர்த்தி. ஆமென். உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய உம் சமூகம் என்னை கொண்டு வந்தீர். உந்தனின் மகிமை என்னிலே விளங்க உம்மாவியால் என்னை நிறைக்கின்றீர். உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். சொல்லுங்க. உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என் தேவனே, நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீங்க செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள், நீர் நடத்தின பாதைகள். சொல்லுங்க, சொல்லுங்க. நீர் செய்த நன்மை உண்மைதானா? ருசித்தவங்க சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம். ஆமென். வாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தீர். தகுதியே இல்லா என்னிலை அறிந்து நீரே தகுதியாய் எனக்காய் நின்றீர். இன்று நான் காணோ மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரத்தால் எனக்கு தந்தீர். இன்று நான் காணோ மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களால். நம்புகிறவங்க சொல்லுங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். ஈவப்பா, தயவப்பா, ஓ நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நீர் நடத்தின பாதைகள் அதிசயம். நீர் செய்த நன்மைகள் என் தேவனே. ஹalleluya, ஆமென். ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தையை கூட சொல்லி அந்த கவியை, முதல் கவியை பாட விரும்புகிறேன். நெருக்கத்தின் பொழுது உந்தனின் அன்பு நெருக்கமானதை
ருசிக்க வைத்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில வந்த நெருக்கம் தான் அவரோடு என்னை நெருக்கமாக போக செய்தது என்று எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பெரிய எடுத்துக்காட்டு யாரு தெரியுமா? அந்த 12 வயது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ. நாம் பார்க்கிறோம், சகல மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மிகுந்த நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தால், எவ்வளவு வேணும் ஒரு சின்ன அளவு மாற்றம் கூட அவளுடைய சரீரத்தில் அவள் உணரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த பலவீனம் தான் அவளை கர்த்தரிடமாய் நெருங்க செய்தது. ஹல்லேலூயா. கூட்டம் சுற்றிலும் இயேசுவானவரோடு கூட இருந்த பொழுதிலேயும் அந்த நெருக்கத்தை எல்லாம் தகர்த்து கர்த்தரிடமாய் அவளை சேர பண்ணினது அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த நெருக்கம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தைரியத்தோடு எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையில அனுபவிக்கிற எந்த காரியமோ, அது நெருக்கமோ பாடுகளோ எந்த கஷ்டமோ கவலைகளோ கண்ணீரோ, அது எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவானது. ஏனென்றால் அது என்னை அவரோடு சேர்க்கும்படிக்கு நெருங்கும்படிக்கு உதவி செய்கிறது என்று சொல்லுங்கிறவ மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை மகிமை மகிமை. நெருங்க செய்கிறவர்களை அறிகிற ஒரு தேவன், யார் என்னை தொட்டார் என்று கேட்டு அவளை பார்த்த ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், இந்த நாள் வரைக்கும் கர்த்தரே என்னை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை அணைக்கிற விதமாய் அணைக்கிறது போல நம்மை அணைக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை தோளின் மேலே வைத்து தூக்கி சுமக்கிறது போல கர்த்தர் இதுவரைக்கும் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல ஹல்லேலூயா. இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தன் கரத்தால் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறவங்க நல்ல கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவள் தயங்கல்ல கர்த்தரிடமா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆமேன், மற்றவர்களால் ஒதுக்க அவளுக்கு அந்த கஷ்டம் இருக்கிற நோய் தெரிந்தால் யாருமே பக்கத்தில் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் தயங்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவள் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதிலையும் அவர் கர்த்தரிடமாய் சேருகிறதுல தயங்காமல் இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே யார் யார் தேவ சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களோ, தயங்காமல் முன் சொல்லுங்க, கர்த்தரோடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முதல் ஸ்டான்ஸா மாத்திரம் பாடி இந்த பாடலை நான் முடிக்க விரும்புகிறேன். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கி என்னில் உணர செய்தீர். சொல்லுங்க. நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கியதை என்னில் உணர செய்தீர். நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். தகப்பன் பிள்ளையே சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்தீர். சொல்லுங்க அப்படியே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல உணர்வுங்கிற சத்தமாய் சொல்லுங்க. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம். நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நீங்க நடத்தின பாதைகள் அதிசயமே. நன்மைகள் ஏராளமே. நடத்தின பாதைகள் அதிசயம். இயேசுவே, என் இயேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள். கடைசியாய் சொல்லோ. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். ஆசையாய் உணர்ந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
ஏராளமே நீர் நடத்தின பாதைகள் அதிசயமே. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைகள் எல்லாம் அது ஏராளம் 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 ஏராளம். நினைச்சு பார்க்காத நன்மைகளை கூட நான் பெறும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று நம்புகிறவங்க ஹல்லேலூயா. நீங்க